ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று ஆமணக்கின் அற்புத குணங்களை பற்றி பார்க்கலாம். ஆமணக்கில் பல வகைகள் இருந்தாலும் சிற்றாமணக்கு, பேராமணக்கு, செவ்வாமணக்கு, காட்டாமணக்கு ஆகிய 4 ஆமணக்குத்தான் முக்கியமானவை, எளிதில் கிடைக்கக்கூடியவை, மருத்துவ பண்புகள் நிறைந்தவை. இவற்றில் ஆமணக்கு, சிற்றாமணக்கு, செவ்வாமணக்கு ஆகிய 3ம் ஒரே வகை தாவரங்கள். காட்டாமணக்கு வேறு வகை. ஆமணக்கு, சிற்றாமணக்கு, செவ்வாமணக்கு ஆகியவற்றின் தாவரவியல் பெயர் ரிசினஸ் கம்யூனிஸ். காட்டாமணக்கின் தாவரவியல் பெயர் ஜட்ரோபா கர்கஸ். சிற்றாமணக்கின் விதைகள் சிறியதாக இருக்கும். அவற்றை விட சற்று பெரிதாக இருக்கும் ஆமணக்கின் விதைகள். சிவப்பு நிற தண்டுகளை கொண்டது செவ்வாமணக்கு. மற்ற வகையில் இது ஆமணக்கை ஒத்தே இருக்கும். உள் மருந்துகளுக்கு சிற்றாமணக்கு எண்ணெய், வெளிப்பூச்சு மருந்துகளுக்கு ஆமணக்கு எண்ணெய் என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் வயல்வெளி, ஆறு, வாய்க்கால் மற்றும் ஏரி கரைகளிலும் தன்னிச்சையாக வளர்ந்து கிடந்த சிற்றாமணக்கு செடிகளிலிருந்து விதைகளை மக்களே சேகரித்து அவர்களின் வீட்டு அடுப்பங்கரையிலேயே எண்ணெய் தயாரித்து அதையே சமையலுக்கும் வலிகள் தீர்க்கும் தைலமாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். தவிர வயிறு, குடல், கர்ப்பப்பை முதலான அனைத்து நோய்களுக்கும் ஆரம்பகட்ட மருந்தாக இந்த எண்ணெயைத்தான் பயன்படுத்தியிருக்கின்றனர். இந்த எண்ணெய் புகையின்றி எரியக்கூடியது. அதனால் இரவு நேரங்களில் விளக்கரிக்க இந்த எண்ணெயை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் ஆமணக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் என ஆனது. சிற்றாமணக்கு விதைகளே சிறந்த மருத்துவ குணம் கொண்டுள்ளன. ஆமணக்கிலிருந்து 2 முறைகளில் எண்ணெய் எடுக்கலாம். ஆமணக்கு விதைகளை இயந்திர செக்குகளில் இட்டு ஆட்டி எண்ணெய் பிழிவது ஒரு வகை. ஆமணக்கு விதைகளை இடித்து தண்ணீரில் கொதிக்க வைத்து எண்ணெய் பெறுவது இன்னொரு முறை. இந்த 2வது முறை ஊற்றின எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. பருப்பு வேக வைக்கும் போது அதில் 2 துளிகள் ஊற்றின எண்ணெயை விட்டால் பருப்பில் உள்ள வாயு நீங்கிவிடும். பிறந்த குழந்தை முதல் கர்ப்பிணி மற்றும் முதியோர் வரை அனைவருக்குமான சிறந்த குளியல் எண்ணெய் இது. அனைத்து தரப்பினருக்குமான மலச்சிக்கலை நீக்குவதற்கு பாதுகாப்பான மருந்து இது. ஊற்றின எண்ணெயில் 3 முதல் 5 துளிகள் வரை இரவு படுக்கப் போகும் முன் குடித்து வர மலச்சிக்கல் நீங்கும். சிறு குழந்தைகளுக்கு 2 துளிகள் போதுமானது. இது பக்க விளைவற்ற பாதுகாப்பான மலமிழக்கி. ஊற்றின எண்ணெயுடன் 1/4 பங்கு எடையில் கடுக்காய் பிஞ்சு பொடியை சேர்த்து நன்கு அரைத்து வாய்வு, மூலக்கடுப்பு, இரத்த மூலம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் படுக்கப் போகும் முன் 5 மில்லி வரை குடித்து வர அனைத்து மூல பிரச்சனைகளும் தீரும். எளிதான முறையில் செய்யப்படும் வாந்தி பேதி மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய உள்ளன. அவற்றில் முதன்மையானது சித்தாதி எண்ணெய். இது ஊற்றின எண்ணெய் கொண்டுதான் தயாரிக்கப்படுகிறது. குணமாகாது என்று கைவிடப்பட்ட பல நோய்களில் இம்மருந்தை தொடர்ந்து வழங்கி வர நல்ல முன்னேற்றங்களை காணலாம். வாத நோயான ருமாட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படும் கை, கால், மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்கள் பலர் உண்டு. இந்த வாத வலிகளுக்கு ஆமணக்கு விதை கொண்டு ஒற்றடம் கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஆமணக்கு விதைகளை தட்டி ஓடு நீக்கி உள்ளிருக்கும் வெண்மை நிற பருப்புகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். இவற்றை மண் அகலில் வறுத்து சூடாக்கி பருத்தி துணியில் முடிந்து ஒற்றடம் கொடுக்க வேண்டும். வாதவலி, வீக்கமுள்ள இடங்களில் ஆமணக்கெண்ணெய் அல்லது பிற தைலங்களை தடவி 30 நிமிடங்கள் கழித்து ஒற்றடம் கொடுக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். 15 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை இப்படி ஒற்றடம் கொடுக்கலாம். மார்பக காம்புகளில் ஏற்படும் புண்கள் மற்றும் வெடிப்புகளில் ஆமணக்கு எண்ணெய் பூசி வந்தால் விரைவில் குணமாகும். சூட்டினால் உடம்பில் எந்த பகுதியில் கட்டிகள் ஏற்பட்டாலும்
ஆமணக்கு இலைகளை ஆமணக்கெண்ணெயில் வதக்கி கட்டி வந்தால் கட்டிகள் விரைவில் பழுத்து உடையும். கட்டி உடைந்தவுடன் சீழை வெளியேற்றிவிட்டு அப்பகுதியில் தேங்காய் எண்ணெயுடன் மஞ்சள் பொடி கலந்து பூசி வந்தால் புண்கள் விரைவில் ஆறும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.